சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் சூடுபிடித்துள்ள நிலையில அனைத்து கட்சியினரும் உச்சகட்ட பணிகளை மும்முரம் காட்டி வராங்க. கூட்டணிகள் பற்றிய முடிவுகள் இறுதிக்கு வந்த நிலையில அடுத்த கட்டமா வேட்பாளர்கள் தேர்வு ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. விரைவில் வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டு தேர்தல் பிரச்சாரமும் தொடங்க இருக்கு. இந்த நிலையில தான் தமிழக சட்டமன்ற தேர்தலை தள்ளி வைப்பதற்கு திட்டமிடப்பட்டு இருக்கதா சொல்லப்படுது. இது பற்றி எம் தொலைக்காட்சியின் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது முழுமையாக பார்க்கலாம். தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய திமுக ஆட்சி வரக்கூடிய மே மாதம் 10ஆம் தேதியுடன் முடிவடையும் நிலையில அடுத்த கட்ட தேர்தல் ஏப்ரல் மாதம் 2வது வாரத்துல இருக்கலான்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. தேர்தல் தொடர்பான பணிகளை கவனிப்பதாக தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் சென்னை புதுச்சேரி பகுதிகளை 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு. வரக்கூடிய மார்ச் மாதம் 2வது வாரத்துல தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் அப்படிங்கிற சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு. இதற்கிடையே தான் சட்டமன்ற தேர்தல் தள்ளி வைக்கப்படலாம் அப்படிங்கிற தகவல் பரபரப்பாக ஒரு பக்கம் பேசப்பட்டு இருக்கு. வர்ற மார்ச் மாதம் 1ஆம் தேதி பிரதமர் மோடி மதுரை வர இருக்காரு. அங்கு நடைபெறக்கூடிய பிரம்மாண்ட கூட்டத்துல அவர் பேருரை ஆற்றவும் இருக்காரு. இந்த பொதுக்கூட்டத்துல அதிமுக பாஜக கூட்டணிகள் இறுதி முடிவுகள் செய்யப்பட்டு அனைத்து கட்சி தலைவர்களும் ஒரே மேடையில தோன்றுவதற்கான ஏற்பாடுகளும் பாரதிய ஜனதா கட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம அகில இந்திய அளவுல இதுவரை அறிவிக்காத தேர்தல் அறிவிப்பு ஒன்றை பிரதமர் மோடி வெளியிட இருப்பதா சொல்லப்படுது. திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம் இந்த 3 கட்சிகளின் தேர்தல் அறிக்கைகளையும் மிஞ்சும் வகையில மிகப்பெரிய திட்டம் ஒன்றை அவர் மதுரை பொதுக்கூட்டத்துல அறிவிக்க போவதாக சொல்லப்படுது. தமிழக பாஜக தேர்தல் அறிக்கையாக பிரதமர் மோடி சொல்ல போகும் திட்டங்கள் பெருவாரியான வாக்குகளை பெற்றுத்தரும்னு பாஜக தரப்புல உற்சாகமா இருக்காங்க. இந்த நிலையில தான் தமிழ்நாட்டு தேர்தல் நிலவரம் குறித்து டெல்லி பாஜக மேலிடத்திற்கு மத்திய உளவுத்துறை ஒரு தகவலை அனுப்பி இருக்காங்க. அதுல தமிழக சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதே வேளையில அதிமுக பாஜக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு குறைவாக இருக்குன்னு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம ஏப்ரல் முதல் வாரம் இல்லனா 2வது வாரத்துல தேர்தல் நடைபெற்றால் திமுக பெருவாரியான வாக்குகளை பெற வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது. காரணம் என்னன்னா, சமீபத்துல திமுக தரப்புல அனைத்து மகளிர் உதவித்தொகைன்னு ஒரே சமயத்துல 5000 ரூபாய் வழங்கப்பட்டிருந்துச்சு. பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் இந்த 5000 ரூபாய் தமிழ்நாட்டுல பேசும் பொருளா மாறி இருந்துச்சு. இதன் தாக்கமா தான் தமிழ்நாட்டுல பெருவாரியான பெண்கள் வாக்குகள் திமுகவிற்கு செல்ல வாய்ப்பு இருப்பதா தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனை தொடர்ந்துதான் டெல்லி பாஜக மேலிடம் அவசரமாக ஆலோசனை கூட்டம் ஒன்றையும் நடத்தி இருந்தாங்க. தமிழகத்தை பொறுத்த வரையில அதிமுக பாஜக தொகுதி பங்கீடு இன்னும் முடிவுக்கு வராம இருப்பது ஒரு பக்கம், சரியான கூட்டணி அமையவில்லை என்பது ஒரு பக்கம். அதே சமயம் திமுக தரப்புல 5000 ரூபாய் பேசும் பொருளாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆலோசிக்கப்பட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தேர்தலை தள்ளி வைப்பதால இந்த தாக்கங்கள் குறையக்கூடும்னு, மேலும் அதிமுக தரப்புல பலமான கூட்டணியும் தொகுதி பங்கீடு முடிவுக்கு வரும்னு ஆலோசிக்கப்பட்டு இருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெண்களுக்கு 5000 ரூபாய் வழங்கிய வகையில அதற்கு பதிலா மிகப்பெரிய அதிரடி திட்டம் ஒன்றை டெல்லி பாஜக மேலிடம் தயார் செய்து வச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பு வெளிவந்த உடனே மக்கள் மத்தியில பேசப்பட்டுச்சுன்னா திமுக வழங்கிய 5000 ரூபாய் பரபரப்பு அடங்கிவிடுன்னு டெல்லி பாஜக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்துதான் தேர்தலை தள்ளி போடுவதற்கான மறைமுக திட்டத்தை டெல்லி பாஜக ஏற்பாடு செஞ்சு வருவதா சொல்லப்படுது. அந்த வகையில ஏப்ரல் மாதம் கடைசி வாரத்துல தேர்தல் நடைபெறலான்னு தெரிய வந்திருக்கு. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.